ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்போ வெளியிட போகிறாங்க அது குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை குறித்து ஒரு சில முக்கியமான அப்டேட்டை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரிசல்ட்டு ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த தேர்வர்கள் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய தகவலாக வந்திருக்கலாம். ஸோ விரைவில் வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்களை பார்த்தீங்கன்னா நமக்கு டிஆர்பியுடைய அதிகாரிகள் குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. இன்று பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு வெளியிட இருக்கிறதாக தகவல் வந்திருக்காங்க. ஸோ ஈரோடு மற்றும் சேலம் கோவை மாவட்டங்களுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக வெளியிட போகிறதாகவும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு குறைவாக இருக்கும், பெண்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற தகவலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூடுதலான வேகன்சிஸ் பட்டியலை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 300 வேகன்சிஸ் கூடுதலாக கிடைக்கும். அப்படி பார்க்குறப்ப ஒரு 5000 10,000 வேகன்சிஸ் புதிதாக சேர்க்கப்பட வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ரேஷன் கடைகளுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மே 10க்கு பிறகு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.